அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மினி விலாக் நேற்று எடுத்திருந்தது தான். கிச்சனுக்குள்ளே வந்தோன்னே டெய்லியும் ரேண்டமாக செய்கிற ஒரு வேலை, நைட்டு வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கும் இசானுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அன்னைக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா நைட்டு பயறு போட்டு ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே இருந்ததால் அது கூட சப்பாத்தி போட்டு ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணியாச்சு. இசானுக்கு நைட்டு பண்ண பருப்பு சாதமே பேலன்ஸ் இருந்தது. அதையே சூடு பண்ணி ஊட்டி விட்டுட்டேன். இசானுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லையே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவனுக்கு நம்ம சுடுதண்ணி கொடுக்குறனால வாட்டர் பாட்டிலில் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட பேக்கில் எக்ஸஸாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், ஒரு வாட்டர் பாட்டில், சின்னதாக ஒரு டைரி இது மட்டும் பேக் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு இசானை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. கரெக்டாக இசான் போக லியானுமே முழிச்சிட்டான். அன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு லியானை ரெடி பண்ணிவிட்டு நானுமே ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. லியான் குட்டியோட ஃபேஸ் காட்ட சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஃபைனலி நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணியாச்சு. இவர் தான் நம்ம லியான் குட்டி. அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத இரண்டாவது பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தம்பிக்காக எல்லாரும் அதிகம் இன்ஷால்லா துவா செஞ்சுக்கோங்க. ஃபைனலி நல்லபடியாக ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலேட்டிவ்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.